வணக்கம். இருப்பதை வைத்து எவ்வாறு வான் உயர வாழலாம் என்று இக்கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம். ஒரு நாள் ஒரு ஊரே பஞ்சத்தில் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு பிச்சைக்காரன் உணவை தேடிக்கொண்டிருந்தான். தேடிக்கொண்டிருக்கும் பொழுது கீழே ஒரு அழுவி போன ஆப்பிளை கண்டான். அவ்வாப்பிளை எடுத்து வெட்டி அதில் இருந்த விதைகளை புதைத்தான். பிறகு அவ்விதை செடியாயின, செடி மரமாயின, மரம் கனி தர ஆரம்பித்தது. அக்கனிகளை கடையில் விற்று பணமாக்கினான். அப்பணத்தை சேகரித்து ஒரு நிலத்தை வாங்கினான். அந்நிலம் முழுவதும் ஆப்பிள் தோட்டமாக மாற்றினான். இதேபோல் நம் வாழ்க்கையிலும் என்னிடம் அது இல்லை, இது இல்லை, அது இருந்தால் நல்லா இருக்கும், இது இருந்தால் நல்லா இருக்கும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். அதே போல் எண்ணாமல் நம்மிடம் இருப்பதை வைத்து அப்பிச்சைக்காரனை போல் நாமும் வான் உயர வாழலாம். நாமும் வான் உயர வாழ முயற்சிப்போம். நன்றி.